உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3க்கான சயின்ஸ் மற்றும் விளையாட்டுகள் மற்றும் தமிழ் இந்த 3 ஏரியாவிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா அதாவது டேரெக்டாக ஆன்சருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்துட்டு சொல்லி இது பண்ணியிருக்கோன்னா, நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் போயிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓவராலாக அந்த 4 ஆப்ஷனும் போகும்போது அந்த 4 ஆப்ஷனுக்கான கண்டென்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்துட்டு சொல்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு 4 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது மூலிமா வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் கான்வாய் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ஆர்சிஏ டெஸ்ட் பேட்சும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்துட்டு முதல் 2.0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்சும் ரன் ஆகிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, மேக்னடைட்ஸ் ஆர் நேச்சுரல் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, மேக்னடைட் இயற்கை காந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து ரைட்டா சரியா தான் இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க, மேக்னடைட்ஸ் ஆர் லீடிங் ஸ்டோன்ஸ். லீடிங் ஸ்டோன்ஸ் அப்படின்றது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, லீடிங் ஸ்டோன்ஸ் ஆர் லோட் ஸ்டோன்ஸ். லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாக்கியம் 2, மேக்னடைட் வழிகாட்டும் கற்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 2, which of the following is not an artificial magnets அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவைகளுள் செயற்கை காந்தங்கள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செயற்கை காந்தங்கள் அல்லாதது அப்படின்னா இயற்கை காந்தங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல. ஆப்ஷன் ஏ பாருங்க, பார் மேக்னெட். ஆப்ஷன் பி வந்துட்டு ஹார்ஸ் ஷூ மேக்னெட். ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீடில் மேக்னெட். ஆப்ஷன் டி வந்துட்டு மேக்னடைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் வாங்க. ஆப்ஷன் ஏ சட்டகாந்தம். ஆப்ஷன் பி வந்துட்டு லாடகாந்தம். ஆப்ஷன் சி வந்துட்டு காந்த ஊசி. ஆப்ஷன் டி வந்துட்டு மேக்னடைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க, சட்டகாந்தம். சட்டகாந்தம் அப்படின்றது இயற்கை காந்தமா அப்படின்னா கிடையாது, இது வந்துட்டு செயற்கை காந்தம் ஆகும். ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க, லாடகாந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இயற்கை காந்தம் கிடையாது, இது செயற்கை காந்தம். ஸோ வந்துட்டு இதுவும் தப்பாக பொருந்திருக்கு. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க, காந்த ஊசி. காந்த ஊசி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இயற்கை காந்தம் கிடையாது, இது வந்துட்டு செயற்கை காந்தம். ஸோ வந்துட்டு இதுவும் தப்பாக பொருந்திருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டியில் வந்துட்டு மேக்னடைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல மேக்னடைட் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா இயற்கை காந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு பார்த்துருப்போம். அப்போ இயற்கை காந்தம் எதுன்னா ஆப்ஷன் டி மேக்னடைட். ஆப்ஷன் D is the correct answer. Question number 3, dash is an example of non-magnetic substances அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. காந்த தன்மையற்ற பொருள்களுக்கான உதாரணம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்துட்டு அயன் இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பேப்பர் காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க கோபால்ட். ஆப்ஷன் டி நிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனில் நான் மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி காகிதம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த அயன், கோபால்ட், நிக்கல் இது மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ், காந்த தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 4, the attractive force of the magnet is very large near the 2 ends. These 2 ends are called இட்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த இரு முனைகளையும் டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க, மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. காந்த தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, நான் மேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா காந்த தன்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க, மேக்னட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, காந்த துருவங்கள். ஆப்ஷன் டி வந்துட்டு நன் ஆஃப் தி அபவ், மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த இரு முனைகளையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி காந்த துருவங்கள், மேக்னட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதுல வந்துட்டு எது ஆன்சர்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, a freely suspended magnet always comes to rest in
விச் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு காந்தமானது எப்போதும் எந்த திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரு காந்தம், ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம், அதை வந்துட்டு ஒரு நூலால் கட்டி இப்படி வந்துட்டு தொங்க விடுறோம்னா வைங்களேன், அது வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு நிற்கும். அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட், கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க நார்த் சவுத், வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு ஏதாவது ஒரு திசை, எனி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வடக்கு தெற்கு. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அது ஓய்வு நிலைக்கு வர்ற எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா நார்த் அண்ட் சவுத், அந்த டைரக்ஷனில் தான் வந்துட்டு ஓய்வு நிலைக்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, who used load stones? load stones என்னன்னு பார்த்தா leading stones னு சொல்லிட்டு முன்னாடி क्वेश्चनல வந்துட்டு பார்த்திருப்போம். who used load stones to find directions around 800 years ago அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க ரோமானியர்கள், ஆப்ஷன் பி தமிழர்கள், ஆப்ஷன் சி வந்துட்டு சைனீஸ் சீனர்கள், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரித்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சைனீஸ், ஆப்ஷன் சி சீனர்கள், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா திசை காட்டும் கருவி, இப்போ வந்துட்டு திசை காட்டும் கருவிகள் வந்துட்டு எதில் இவங்க சீனர்கள் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணாங்கன்னா கப்பல்களில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க திசை காட்டும் கருவியை. இப்போ கரண்ட்டில் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விமானங்கள் மற்றும் இந்த ட்ரெக்கிங் போகிறாங்க இல்லையா, மலை ஏறுபவர்கள், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த திசை காட்டும் கருவியை வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. எதனாலனா இப்போ ட்ரெக்கிங் போகிறாங்க, ட்ரெக்கிங் போகும்போது அந்த மலையில் வந்துட்டு வழி மாறி போகாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு திசை காட்டும் கருவியை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் ஸ்டேட்மெண்ட் 2. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வாங்க, வாக்கியம் 1, காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2, லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இதில் காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் தான் வந்துட்டு ஒன்றை ஒன்று ஈர்க்கும். காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. இதில் காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் வந்துட்டு ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இது எப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட் இருக்குது, 2 மேக்னெட் எடுத்துக்கிறோம். 2 மேக்னெட்டில் வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு என் நார்த் போல் அண்டு இது சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்துட்டு சவுத் போல் அண்டு நார்த் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்துட்டு பாருங்கள், இது ரெண்டுமே வந்துட்டு ஒத்த துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த துருவங்கள் இருக்குது. இப்போ இந்த ஒத்த துருவங்கள் வந்துட்டு என்ன பண்ணும், காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு விளக்கும். அப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்துட்டு என் நார்த் போல் சவுத் போல், இங்கே வந்துட்டு நார்த் போல் சவுத் போல். இதில் வந்துட்டு பாருங்கள் எதிரெதிர் துருவங்கள் சவுத் அண்ட் நார்த் எதிரெதிர் துருவங்கள் இருக்குது. இந்த எதிரெதிர் துருவங்கள் வந்துட்டு ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ வந்துட்டு இது சரி, எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். கொஸ்டின் நம்பர் 8, ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் ஸ்டேட்மெண்ட் 2 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் லாஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் தே ஆர் ஹீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 தமிழில் வாங்க. வாக்கியம் 1, காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை வெப்பப்படுத்தும் போது இழக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் லாஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் தே ஆர் டிராப்டு ஃப்ரம் எ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை உயரத்திலிருந்து கீழே போடும்போது இழக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வெப்பப்படுத்தும் போது இழக்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா எஸ், இது வந்துட்டு காந்தத்தன்மையை வந்துட்டு இழந்துரும். காந்தத்தை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அதோட தன்மையை வந்துட்டு இழந்துரும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உயரத்துலேருந்து கீழே போட்டோம்னாலும் அதோட தன்மையை வந்துட்டு இழந்துரும். இதுவும் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியான. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் காந்தத்தை வந்துட்டு ஹேமர் சுத்தியலால் வந்துட்டு தட்டும் போதும் வந்துட்டு அதோட காந்தத்தன்மையை வந்துட்டு இழந்துரும்.
கொஸ்டின் நம்பர் 9, an object that is attracted by magnet. இதில் பாருங்க காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உடன் பீஸ், மரக்கட்டை துண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பிளாஸ்டிக், நெகிழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு எரேசர், ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பின், ஊசி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் மரக்கட்டை துண்டு வந்துட்டு காந்தத்தால் ஈர்க்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி ஆப்ஷன் பி வந்துட்டு நெகிழின்றதும் பிளாஸ்டிக்கும் வந்துட்டு காந்தத்தை வந்துட்டு ஈர்க்காது. அதே மாதிரி ரப்பரும் வந்துட்டு காந்தத்தை ஈர்க்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு மெக்லெவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மின்காந்த தொடர்வண்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2லேயும் வந்துட்டு சி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் மெக்லெவ் ட்ரெயின், ஏ ஆப்ஷன் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் கொரியாவில் பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ், தென் கொரியாவிலையும் இது வந்துட்டு பொது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜப்பான்லேயும் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைனாவிலையும் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதை? மின்காந்த தொடர் வண்டியை. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த 2 ஆப்ஷனுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரைட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்துட்டு சி ஆப்ஷன் பாருங்கள், நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோ ஃப்ரிக்ஷன், இந்த மின்காந்த தொடர் வண்டியில் வந்துட்டு உராய்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் உராய்வு வந்துட்டு இல்லை, உராய்வு விசை இதில் வந்துட்டு இல்லை. அப்போ வந்துட்டு இதுவும் வந்துட்டு சரியாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள், லெஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் லெஸ் எனர்ஜி அப்படின்னா இந்த மின்காந்த தொடர் வண்டியில் குறைந்த மின்சாரம் தான் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்டால் குறைந்த மின்சாரம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக போதுமானது தான். இதில் வந்துட்டு உராய்வு விசை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்துட்டு சக்கரம் வந்துட்டு கிடையாது. சக்கரம் போன்ற சுழலும் பொருட்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கிடையாது. இது ஃபுல்லாமே வந்துட்டு காந்தத்தன்மை. அந்த காந்தத்தன்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிரெதிர் திசைகள், அந்த ஒத்த திசைகள், ஒத்த துருவங்கள், எதிரெதிர் துருவங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது மூலிமா அந்த காந்த விசைகளை வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க. அப்போ இதில் உராய்வு விசை இல்லை. ஏன்னா இதில் சக்கரம் போன்ற எந்த ஒரு சுழலும் பொருட்களும் வந்துட்டு இதில் கிடையாது. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டியும் வந்துட்டு ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் புரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 11, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் கால்ட் சஸ்பென்ஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தமிழில் வாங்க. கூற்று 1, மின்காந்த தொடர்வண்டிக்கு மிதக்கும் தொடர்வண்டி என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொன்னால் இது சரியாக தான் இருக்குது. இப்போ மிதக்கும் தொடர்வண்டி அல்லது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா பறக்கும் தொடர்வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் ரெக்யூர் டீசல் ஆர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கூற்று 2, மின்காந்த தொடர்வண்டிக்கு பெட்ரோல் டீசல் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாருங்கள், பெட்ரோல் டீசல் இதுக்கு வந்துட்டு தேவையாது, ஃபுல்லாக மின்காந்த விசைகளை கொண்டு தான் வந்துட்டு இது செயல்படுத்துகிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக பொருந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரியாக இருக்குது. அப்போ ஏ 1 மற்றும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12, மேட்ச் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் ஏ ஆப்ஷன் வந்துட்டு ஹெர்பிவோர்ஸ் தாவர உண்ணிகள், கார்னிவோர்ஸ் ஊனுண்ணிகள், ஆம்னிவோர்ஸ் அனைத்துண்ணிகள், டீகம்போசர்ஸ் சிதைப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் ஆப்போசிட் சைடில் ஆந்தை, பூஞ்சை, எலி, காகம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறது எதுக்கான எக்ஸாம்பிள்னா எலி வந்துட்டு தாவரத்தை வந்துட்டு உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலி மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எலி, பசு, ஆடு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு ஊன் உண்ணிகள் கார்னிவோர்ஸ். இது வந்துட்டு ஊன் உண்ணிகள் அப்படின்ட்டு சொல்கிறது விலங்குகளை வந்துட்டு உண்ணக்கூடியவை. இது எதுக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆந்தைக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து வந்துட்டு அனைத்துண்ணிகள் எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிடக்கூடியது எதுனா காகம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா சிதைப்பவைகளுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஞ்சை, பாக்டீரியா இதெல்லாமே வந்துட்டு சிதைப்பவைகள். ஸோ
ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டு 3, ஆப்ஷன் பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, ஆப்ஷன் டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 3, 1, 4, 2. கொஸ்டின் நம்பர் 13 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தோம்னா டீகம்போசர்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் டெட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிதைப்பவைகள் இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது சரியாக தான் இருக்குது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, தே பிரேக் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன்டு சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2, இவை சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ரைட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 மற்றும் 2 சரியானது. இதில் பார்த்தீங்கன்னா சிதைப்பவைகளுக்கு உதாரணம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். கொஸ்டின் நம்பர் 14, ஃபைண்ட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. எது கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள், அதுக்கு நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பொருட்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கன்சியூமர்ஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நுகர்வோர்கள் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், பாக்டீரியா அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா சிதைப்பவைகள் வரும். டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சிதைப்பவை. இது வந்துட்டு நுகர்வோர்கள் லிஸ்ட்டில் வந்துட்டு இது வராது. உற்பத்தியாளர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா புற்கள் வந்துட்டு இதில் வரும், தாவரங்களில் வருமா. அப்போ தாவரங்கள் என்ன பண்ணுது, சூரிய ஒளி முன்னிலையில் வந்துட்டு ஒளிச்சேர்க்கை நடத்தி அது ஓனாக வந்துட்டு அதுக்கான ஃபுட்டை வந்துட்டு உற்பத்தி பண்ணிக்குது. ஸோ வந்துட்டு உற்பத்தியாளர்கள் லிஸ்ட்டில் பொருட்கள் வரும். இது வந்துட்டு ரைட்டாக தான் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் கிராஸ் இது வந்துட்டு ரைட்டாக புரிஞ்சிருக்குது. அடுத்து வந்துட்டு கன்சியூமர்ஸ் பாக்டீரியா இது வந்துட்டு ராங்காக வந்துட்டு புரிஞ்சிருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியான இணையை தேர்வு செய்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நுகர்வோர்களுக்கு வந்துட்டு உதாரணம் வந்துட்டு பார்த்தோம்னா மான், ஆடு, மாடு, புலி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நுகர்வோர்கள், கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Question number 15, the sequence of who eats whom in an ecosystem is called as dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபுட் வெப் உணவு வலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுட் செயின் வந்துட்டு உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு கன்சியூமர்ஸ் நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ உணவு வலை வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பி வந்துட்டு உணவு சங்கிலி வந்துட்டு உணவு சங்கிலிங்கிறது சரியாக இருக்குது. நுகர்வோர்கள்ங்கிறது ராங்கு. அண்ட் வந்துட்டு உற்பத்தியாளர்கள் அப்படின்றதும் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உணவு சங்கிலி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஃபுட் செயின். இப்போ வந்துட்டு தாவரங்கள் இருக்குது. தாவரங்கள் வந்துட்டு சூரியன் முன்னிலையில் வந்துட்டு சூரியன் மற்றும் நீர் இது எடுத்துக்கிட்டு ஒளிச்சேர்க்கை பண்ணி வந்துட்டு அதுக்கான உணவை வந்துட்டு அது எடுத்துக்குது. தாவரங்களை வந்துட்டு எது உண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மான் வந்துட்டு தாவரங்களை வந்துட்டு உண்ணுது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா புலி வந்துட்டு மானை வந்துட்டு உண்ணுது. இது வந்துட்டு உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16, 3R பிரின்சிபல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் எ மாஸ் கன்சம்ஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க சி, ஆப்ஷன் சி கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் வந்துட்டு பாருங்க, த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆற்றல் மற்றும் சத்துகள் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3R கோட்பாடு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா என்னன்னா 3R அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3Rக்கு வந்துட்டு என்ன மீனிங்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இதுதான் வந்துட்டு நம்ம 3R பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் எ மாஸ் கன்சம்ஷன் சொசைட்டி, கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17, the average person in India produces dash kilogram of waste every day அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.50 kg,
0.50 கிலோகிராம். ஆப்ஷன் பி வந்துட்டு 0.45 கிலோகிராம். ஆப்ஷன் சி வந்துட்டு 0.75 கிலோகிராம். ஆப்ஷன் டி வந்துட்டு 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 0.45 kg அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 532 மில்லியன் கிலோகிராம் வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு திடக்கழிவுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 18, வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க. ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 21, ஆப்ஷன் பி வந்துட்டு மார்ச் 22, ஆப்ஷன் சி வந்துட்டு ஜூன் 21, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 21 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர். ஏப்ரல் 21 என்னன்னா வேர்ல்டு எர்த் டே வந்துட்டு ஏப்ரல் 21ல் அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 21. இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா லாங்கஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 21 வந்துட்டு சொல்லுவோம், லாங்கஸ்ட் டே. அதே மாதிரி அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 கொடுத்துருக்காங்க. ஜூன் 5 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஜூன் 5. ஸோ வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 22. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19, வாட்டர் ஃப்ரீஸ் அட் டேஷ் செல்சியஸ் அட் நார்மல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு போன லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு பார்த்துருப்போம். வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது டேஷ் செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ -1 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 2 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 0 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா -2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது டேஷ் செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி 0 டிகிரி செல்சியஸ். Option C is the correct answer. Question number 20, dash of Asia's largest rivers flow from the Himalayas அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் டேஷ் பெரிய ஆறுகள் இமயமலையில் இருந்து தொடங்கி பாய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆறுகள் வந்துட்டு தொடங்கி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல 5, ஆப்ஷன் பியில் வந்துட்டு 7, ஆப்ஷன் சியில் வந்துட்டு 10, ஆப்ஷன் டி வந்துட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ்லேருந்து கிடைக்கிற வாட்டர் வந்துட்டு தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 100 கோடி மக்களால் வந்துட்டு இது யூஸ் பண்ணப்படுது. கொஸ்டின் நம்பர் 21, ஒரு 1 கேலன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு காலன் என்பது எதற்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2.785 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் 3.785 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு 4.7885 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.785 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3.785 லிட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் மெஷர்ட் இன் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீரின் கன அளவை லிட்டரால் அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரைட்டு. வாட்டர் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் லிட்டர் ஆர் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 2 இதில் வந்துட்டு மெஷர் பண்ணலாம். அது கொஞ்சமான தண்ணி அப்படின்னு சொன்னால் மில்லி லிட்டர்னு சொல்லுவோம். அதிகப்படியான வாட்டர்னா என்ன சொல்லுவோம்னா லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் 2, கேலன் இஸ் மெஷர் ஆஃப் வால்யூம் இன் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காலன் என்பது நீரின் கன அளவை அளக்கக்கூடிய அலகாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக புரிஞ்சு இருக்கு. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 மற்றும் 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 23, அசர்ஷன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பில் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவிங் அண்டர் தி ஐஸ் டு நாட் டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பனிப்படலத்திற்கு கீழே வந்துட்டு இறப்பதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இறக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. அடுத்து இதுக்கான ரீசன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃப்ளோட்டிங் லேயர் ஆஃப் ஐஸ் as a protective coat அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிதக்கும் படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இதுக்கான ரீசனும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஏ அண்ட் ஆர் போத் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24, combination of fresh water from a land meeting the salty sea water is known as
டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ எஸ்துவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, முகத்துவாரம். ஆப்ஷன் பி ஸ்வாம்ப்ஸ், சதுப்பு நிலம். ஆப்ஷன் சி கிளாசியர், பனிப்பாறை. டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்துவரி, முகத்துவாரம் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். டெல்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆற்றுப்படுகை. Question number 25, statement 1, statement 2. Statement 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா swamps are wetlands that are forested அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, சதுப்பு நிலம் என்பது ஈரப்பதம் நிறைந்த காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தான் இருக்குது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, the water of swamps are only fresh water அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சதுப்பு நில நீரானது நன்னீராக மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நன்னீராக மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஏன்னா நன்னீரும் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பிராக்கிஸ் வாட்டர், உவர் நீரும் இதோட வந்துட்டு கலந்துருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் ரைட்டு. ஆப்ஷன் ஏ 1 only கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26, ஃபைண்ட் அவுட் கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ். பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிச்சாவரம் சதுப்பு நிலம், சிதம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இணைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது சரியாக தான் பொருந்திருக்கு. பிச்சாவரம் சதுப்பு நிலம் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம். ஓகே, அடுத்து வந்துட்டு பாருங்கள் பள்ளிக்கரணை. ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு பள்ளிக்கரணைன்னு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கரணை எதுங்க காஞ்சிபுரத்தில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் வராது. ஸோ இந்த பேர் வந்துட்டு ராங்காக இருக்குது. அடுத்து வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், செம்பரம்பாக்கம். செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இது ராங்கு. இப்போ இதில் பாருங்கள் பள்ளிக்கரணை அப்படின்றது வந்துட்டு எங்கே இருக்கும்னா சென்னையில் இருக்கும். செம்பரம்பாக்கம் அப்படின்றது காஞ்சிபுரத்தில் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த 2 பாயிண்ட்டுமே வந்துட்டு தப்பாக பொருந்தி இருக்குது. என்ன கேட்குறாங்க, சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. இது மட்டும் இல்லாமல் சதுப்பு நிலம் வேறு எங்கே இருக்குன்னா முத்துப்பேட்டை சதுப்பு நிலம். முத்துப்பேட்டை சதுப்பு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருவாரூரில் இருக்குது. முத்துப்பேட்டை சதுப்பு நிலம் திருவாரூர். கொஸ்டின் நம்பர் 27, வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் டேம்ஸ் இஸ் மெஷர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அணைக்கட்டுகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ கியூபிக் ஃபீட் கனஅடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு கியூசெக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி காலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் டேம்ஸ் இஸ் மெஷர்ட் இன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கியூசெக். கியூசெக் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி correct answer. Question number 28, a large portion of water is dash percentage of the total available fresh water is in frozen state அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு அதாவது டேஷ் பர்சன்டேஜ் உறைந்த நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97% கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு 3% கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு பாருங்க 68.7% கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் 31% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் சி 68.7% அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த 97% அப்படின்றது பார்த்தீங்கன்னா சி வாட்டர் இருக்கும் இது ஃபுல்லாக. அடுத்து இந்த 3% அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் நன்னீர். 3%ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 68.7% அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனியாறுகள். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 30.1% வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர். அடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.9% வந்துட்டு அதர்ஸ் மற்ற எல்லா வகையான நீரும் வந்துட்டு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 29, water vapor which enters into the atmosphere by evaporation moves upward with air, gets cooled and they are into tiny water droplets that form clouds in the sky அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, வளிமண்டலத்தில் ஆவியாதலின் காரணமாக நுழைந்த நீராவியானது காற்றில் மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அடைந்து மிக நுண்ணிய நீர்த்திவளைகளாக மாறி மேகங்களை வானில் உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எதுக்கான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்
பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எவாப்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எவாப்ரேஷன் வந்துட்டு கிடையாது. ஆப்ஷன் பி கண்டென்சேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆவி சுருங்குதல், இது வந்துட்டு இருக்கலாம்னு வைங்க. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பிரிசிபிடேஷன் மழை பொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்றது வராது. பிரிசிபிடேஷன் மழை பொழிதலும் வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பி வந்துட்டு கண்டென்சேஷன் ஆவி சுருங்குதல் அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30, ஃபைண்ட் அவுட் கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லேக்ஸ், ரிவர்ஸ், ஸ்வாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஏரிகளுக்கு வந்துட்டு 87% கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கரெக்ட். இது வந்துட்டு எந்த வகையான நீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேற்பரப்பு நீர், சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேற்பரப்பு நீரில் வந்துட்டு ஏரிகள், லேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு 87% இருக்கும். இது சரியாக புரிஞ்சிருக்குது. அடுத்து வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11% கொடுத்துருக்காங்க. 11% வருமா அப்படின்னு கேட்டால் இது வந்துட்டு 11% வராது. இது ஒன்லி 2% தான் வரும். ரிவர்ஸுங்கிறது 2%. அடுத்து வந்துட்டு ஸ்வாம்ப்ஸ் சதுப்பு நிலங்கள் பார்த்தோம்னா சதுப்பு நிலங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்னா 11% இருக்கும். இந்த 2 ஆப்ஷனும் வந்துட்டு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்வாம்ப்ஸ் இதுவும் ராங்கு, இது தப்பாக புரிஞ்சிருக்கு. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் லேக்ஸ் 87% மட்டும்தான் கரெக்டு. அப்போ பார்க்கும்போது ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31, ஃபைண்ட் தி கரெக்ட்லி பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஐஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழில் பாருங்க திண்ம நிலை பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு பாருங்க லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் கொடுத்துருக்காங்க. திரவநிலை நீராவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு திண்மநிலை பனிக்கட்டின்றது சரியாக புரிஞ்சிருக்கு. அடுத்து திரவநிலை பாருங்க நீராவி வருமா அப்படின்னு சொன்னா கேட்டால் நீராவி வந்துட்டு வராது. திரவநிலைக்கு வந்துட்டு நீர் வரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ராங்காக இருக்குது. இப்போ நீராவி அப்படின்றது வந்துட்டு எதுக்குன்னா வாயு நிலை கேசியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் வந்துட்டு கரெக்டு. ஏ 1 மட்டும் சரியானது. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32, விச் ஹியூமன் பாடி பார்ட் ஹேஸ் லெஸ் வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட மனித உடல் பகுதிகளில் குறைந்த அளவு நீரினை கொண்ட பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்க ஆப்ஷன் ஏ தோல் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தோல். ஆப்ஷன் பி மசில்ஸ் தசைகள். ஆப்ஷன் சி போன்ஸ் எலும்புகள். ஆப்ஷன் டி லிம்ப் நிணநீர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போன்ஸ் எலும்புகள் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான ஆன்சர். ஏன்னா அதில் தான் வந்துட்டு குறைந்த அளவு நீரினை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 22% வந்துட்டு நீரானது இதில் எலும்புகளில் வந்துட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 64% இருக்கும். அதேமாதிரி மசில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75% வந்துட்டு நீர் இருக்கும். இதில் நிணநீரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 94% வந்துட்டு நீரானது காணப்படும். கொஸ்டின் நம்பர் 33 மேட்ச் பொறுத்துக. இதில் வந்துட்டு பாருங்கள் மூளை, ரத்தம், கல்லீரல், நுரையீரல் இதில் வந்துட்டு நீரோட பர்சன்டேஜ் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. மூளை வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு நீரானது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 75% வந்துட்டு நீர் வந்துட்டு இருக்கும். அடுத்து ரத்தத்தில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் நீர் வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 83% வந்துட்டு ரத்தத்தில் வந்துட்டு நீர் இருக்கும். அடுத்து கல்லீரலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 68% இருக்கும். அடுத்து நுரையீரலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% வந்துட்டு நீரானது. இப்போ இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஏக்கு வந்துட்டு 2, பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, டிக்கு வந்துட்டு 3. அப்போ 2413 2413ங்கிறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி 2413. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பாருங்கள் சிறுநீரகம் அப்படின்றது சிறுநீரகத்தில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 83%. அடுத்து மூட்டுகளில் எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு நீர் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலேயும் வந்துட்டு 83% நீரானது காணப்படும். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் நீரானது காணப்படுதுன்னா 79% நீரானது இதயத்தில் வந்துட்டு காணப்படும். கொஸ்டின் நம்பர் 34 ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச் ரிசல்ட்ஸ் தி ஷேப், சைஸ், வால்யூம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழுக்கு வாங்க. கூற்று 1 வேதியியல் மாற்றம் என்பது பொருள்களின் வடிவம், அளவு மற்றும் பருமனில் ஏற்படும் மாற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு ராங்காக இருக்குது.
தவறு. அடுத்து வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, பிசிக்கல் சேஞ்ச் ரிசல்ட் இன் தி சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளாக உருவாக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்காக தான் இருக்குது. அப்போ இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்னன்னா, பொருள்களின் அளவு வடிவம் பருமனில் ஏற்படும் மாற்றம் தான் இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம். வேதியியல் மாற்றம் அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு அப்படின்றத வந்துட்டு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறாக இருக்குது. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 தவறானது. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்கள், வாக்கியம் 1 புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. ஏ ஆப்ஷன் பாருங்கள், வெங்காயத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்குது, எஸ் கரெக்டு. அடுத்து வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள், எளிதில் ஆவியாக கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எளிதில் ஆவி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு கரெக்டு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்துட்டு சி அண்ட் டி ஆப்ஷன் 2 வச்சுருக்காங்க. சி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள், கண்களில் கண்ணீர் வர வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து டி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க, வெங்காயத்தை வெட்டும் போது வேதிப்பொருள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்கு. இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே வந்துட்டு சரியாக தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்றது, இப்போ ஆனியன் இருக்கு. ஆனியன் வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது அந்த செல்கள் வந்துட்டு அந்த சிதைவடைந்து அதுலேருந்து ஒரு வேதிப்பொருள் வந்துட்டு வெளிப்படும். அந்த வேதிப்பொருள் வேறு தான் என்னன்னு பார்த்தோம்னா புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு எளிதில் வந்துட்டு ஆவியாகக்கூடியது. இது ஆவியாகும் போது தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணில் வந்துட்டு ஆனியன் கட் பண்ணும்போது நம்ம கண்ணில் வந்துட்டு கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வர்றதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தோம்னா புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 36, விச் இஸ் நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது தமிழில் பாருங்கள், இயற்கை நிறங்காட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆனியன், ஆப்ஷன் பி டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள், ஆப்ஷன் சி கொரியாண்டர் கொத்தமல்லி, ஆப்ஷன் டி சில்லி பவுடர் மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆனியன் வெங்காயம் இது வந்துட்டு சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேச்சுரல் இண்டிகேட்டர் இது வந்துட்டு தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், கொரியாண்டர் கொத்தமல்லின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இது ராங். அண்ட் டி சில்லி பவுடர் இதுவும் தவறாக தான் வந்துட்டு புரிஞ்சிருக்கு. சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சரியான ஆன்சர். Question number 37, the salt we use in our kitchen is a combination of the chemicals dash and dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு டேஷ் மற்றும் டேஷ் இணைந்த வேதிப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் பாருங்கள் சோடியம் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் பாருங்கள் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி சோடியம் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சோடியம் குளோரைடு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 38, dash are the principal nutrients needed for the growth of plants அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு ஹைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாஸ்பரஸ் பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் NPK அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39, find out the odd one அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்துட்டு யூரியா, ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்துட்டு சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, இதில் பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா யூரியா அப்படின்றது வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதில் வந்துட்டு சொல்லுவோம். யூரியாவை இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். அமோனியம் சல்ஃபேட் அப்படின்றதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் தான், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம்.
அடுத்து சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றதும் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்கள் இதில் வந்துட்டு ஒன்று இது பாருங்கள் பி ஆப்ஷன் பாருங்கள் கம்போஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தொழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு கம்போஸ்ட் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 40. The fertilizers prepared by natural elements by making them undergo chemical changes in the factories are called dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்னு கொடுத்துருக்காங்க கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு நன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கனிம உரங்கள் inorganic fertilizers. So inorganic option C is the correct answer. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வருமானு கேட்டோம்னா இது வராது, பெஸ்டிசைட்ஸும் வராது, எதுவும் இல்லை, இந்த ஆப்ஷனும் வந்துட்டு வராது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. டேஸ் ஆர் நோன் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ கேட்டில் கால்நடைகள், ஆப்ஷன் பி டாக் நாய், ஆப்ஷன் சி வந்துட்டு அசோலா, ஆப்ஷன் டி வந்துட்டு எர்த்துவாம் மண்புழு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உழவனின் நண்பன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மண்புழு தான் வந்துட்டு உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த அசோலா அப்படின்றது என்னன்னா இது வந்துட்டு ஒரு பயோ ஃபெர்டிலைசர். கொஸ்டின் நம்பர் 42. சிமெண்ட் இஸ் இன்வென்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1724. சிமெண்ட் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்க 1724, ஆப்ஷன் பி 1824, ஆப்ஷன் சி 1924, ஆப்ஷன் டி 1624 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1824. கொஸ்டின் நம்பர் 43. போர்ட்லாண்ட் சிமெண்ட் இஸ் இன்வென்டட் பை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க போர்ட்லாண்ட் சிமெண்ட் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜோசப் ஆஸ்பிடின், ஆப்ஷன் பி ரூதர்ஃபோர்ட், ஆப்ஷன் சி டால்டன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேரி அனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜோசப் ஆஸ்பிடின். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44. த கெமிக்கல் நேம் ஆஃப் ஜிப்சம் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிக் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 45. சோர்சஸ் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் சிமெண்ட்டின் மூலப்பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லைம் சுண்ணாம்புக்கல், கிளே களிமண், ஜிப்சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3மே வந்துட்டு சரியாக தான் இருக்குது. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1, 2, 3 3மே வந்துட்டு சரி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஜிப்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உரம் தயாரிக்க பயன்படுகிறது மற்றும் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 46. CaSO4 half H2O is டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பாரிஸ் சாந்து. ஆப்ஷன் சி எப்சம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து. அதே மாதிரி ஜிப்சத்துக்கு வந்துட்டு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா CaSO4 2H2O. எப்சம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4.7H2O. ஃபீனாலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா C6H5OH. இதில் பாரிஸ் சாந்து அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. கட்டுமான துறையிலும் பயன்படுத்தப்படுகிறது.
பாரிஸ் சாந்துக்கு வந்துட்டு மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு பார்த்தோம்னா CaSO4 12H2O. அடுத்து ஜிப்சம்க்கு வந்துட்டு பாருங்கள் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இது வந்துட்டு முன்னாடி கொஸ்டின்லேயே வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்றது ஜிப்சம்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடாகும். எப்சம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O. ஃபீனாலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா C6H5OH. Question number 47. Dash helps muscles and nerves function properly அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜிப்சம், ஆப்ஷன் பி வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து, ஆப்ஷன் சி எப்சம், ஆப்ஷன் டி வந்துட்டு ஃபீனால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவது எதுனா ஆப்ஷன் சி எப்சம், அதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எப்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்சம் அப்படின்றது மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக செயல்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபீனால் இஸ் எ கார்பாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலமாகும். இது வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது சரியாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 ஃபீனால் இஸ் எ நான் ஒலடைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ஃபீனால் என்பது ஆவியாகும் தன்மை எற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க நான் ஒலடைல் கிடையாது, ஒலடைல் ஆவியாகும் தன்மை உடையது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபீனால் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரிம அமிலம், அதே மாதிரி வீரியம் குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீரியம் குறைந்த அமிலமாகும். தோல் நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. தோல் நோய்களை வந்துட்டு குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாக இது பயன்படுத்தப்படுகிறது. Question number 49. Which of the following is used as surgical antiseptic since it kills microorganism அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது நுண்ணுயிரிகளை கொல்வதால் அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாக உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி எப்சம் கொடுத்துருக்காங்க, ஜிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிருமி நாசினியாக உபயோகப்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஃபீனால். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபீனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழிவறைகளை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. Question number 50. Which one is not correct related to soap preparation அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க சோப் ப்ரிப்பரேஷன், சோப்பு கீழ்கண்டவற்றுள் சோப்பு தயாரிக்க தேவையான பொருள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்துட்டு வாட்டர் நீர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வந்துட்டு தேவையான பொருள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 51. Match the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றை பொறுத்துக. இதில் வந்துட்டு பாருங்கள் நறுமண தாவரங்கள், நார் தாவரங்கள், மரத்தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நறுமண தாவரங்களுக்கு நேராக வந்துட்டு என்ன இருக்குன்னா மென்கட்டைகள் இருக்குது. நார் தாவரங்களுக்கு நேராக சுவையூட்டுவது அப்படின்ட்டு இருக்குது. மரத்தாவரங்களுக்கு நேரம் நோய் கிருமிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மருத்துவ தாவரங்களுக்கு நேரம் நெசவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் நறுமண தாவரங்கள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா சுவையூட்டுவது, ஸ்பைசஸ் வந்துட்டு எதுக்கு வரும்னா ஃப்ளேவரிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நார் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு எதுக்கு வரும்னா நெசவு, டெக்ஸ்டைலில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபைபர் பிளான்ட்ஸ் வந்துட்டு டெக்ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து மரத்தாவரங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா மென்கட்டைகள், சாஃப்ட்வுட்ஸ். மருத்துவ தாவரங்கள் எதுனா நோய் கிருமிகளுக்கு எதிரானது. இந்த ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டு 2, ஆப்ஷன் பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, ஆப்ஷன் சிக்கு வந்துட்டு 1, ஆப்ஷன் டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 எங்கே இருக்குது? சி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நறுமண தாவரங்கள் வந்துட்டு சுவையூட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நிறமூட்டியாகவும் வந்துட்டு இருக்குது, செயல்படுது. நிறமூட்டி, சுவையூட்டி. அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருளை பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாவரங்கள் வந்துட்டு மென்கட்டைகள் சொன்னோம். மென்கட்டைகள் வன்கட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 டைப்பாக வந்துட்டு சொல்லலாம். இதில் வந்துட்டு வன்கட்டைகள் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தேக்கு, பலா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வன்கட்டைகளுக்கு எக்ஸாம்பிள். மென்கட்டைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா கடம்பு, பைன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்கட்டைகளுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு நார்த்தாவரங்கள் வந்துட்டு நெசவுன்னு பார்த்தோம். இதுக்கு வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம்னா நூல், கயிறு, துணி, காகிதம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தாவரங்களுக்கு வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 52 மேட்ச் பொறுத்துக. வேர்கள், இலைகள், தண்டுகள், மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் ரூட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரூட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும்னா கேரட் மற்றும் பீட்ரூட் இதெல்லாமே வந்துட்டு ரூட்ஸுக்கு சொல்லலாம். அடுத்து லீவ்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலைகள், முட்டைக்கோஸ் இது வந்துட்டு லீவ்ஸ்க்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து ஸ்டெம்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டெம்ஸ்க்கு வந்து தண்டுகளுக்கு வந்துட்டு எது வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம்னா யாம், கருணைக்கிழங்கு வந்துட்டு சொல்லலாம். ஃப்ளவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். அப்போ ஏக்கு வந்துட்டு 2, பிக்கு வந்துட்டு 4, சி வந்துட்டு 1, டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3. 2 4 1 3 2 4 1 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தண்டுகளில் வந்துட்டு கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு மற்றும் கரும்பு இதெல்லாமே வந்துட்டு இது தண்டுகளுக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். ஸ்டெம்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக வரும். அடுத்து கேரட்டு, பீட்ரூட் வந்துட்டு பார்த்தோம். ஃப்ளவரில் பாருங்கள் காலிஃப்ளவர் மற்றும் வாழைப்பூ இதெல்லாமே வந்துட்டு மலர்களுக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இலைகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் மற்றும் கறிவேப்பிலை இதெல்லாமே வந்துட்டு இலைகளுக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 53 வேர்ல்டு ஃபுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உலக உணவு தினம் டேஸ் அன்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு செப்டம்பர் 9, ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வேர்ல்டு ஃபுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அக்டோபர் 16. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த பிப்ரவரி 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பல்சஸ் டே எப்போன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 10. வேர்ல்டு ஃபுட் டே வந்துட்டு அக்டோபர் 16. கொஸ்டின் நம்பர் 54 த புக் எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பப்ளிஷ்டு பை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எனும் புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் லவாய்சியர், ஆப்ஷன் பி வந்துட்டு டால்டன், ஆப்ஷன் சி வந்துட்டு மேரி அனி, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ லவாய்சியர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு மேரி அனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேரி அனி அப்படின்றவங்க யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் லவாய்சியர். இவங்க வந்துட்டு இவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு வந்துட்டு மெயின் ரீசனாக வந்துட்டு இருப்பாங்க மேரி அனி அப்படின்றவங்க. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவாய்சியர் அப்படின்றவர் நீர் அப்படின்றது வந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லவாய்சியர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இவர் வந்துட்டு நவீன வேதியியலின் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. நவீன வேதியியலின் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்னா லவாய்சியர். கொஸ்டின் நம்பர் 55 டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் பிரசன்ட் இன் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க 0%, ஆப்ஷன் பி வந்து 21%, ஆப்ஷன் சி வந்துட்டு 13%, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 46% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது யூரியாவில் வந்து நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 46%. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56 மேட்ச் பொறுத்துக. தாவர பெயர், மருத்துவ பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் நெல்லி, துளசி, வேம்பு, மஞ்சள் 4 வகையாக கொடுத்துருக்காங்க. நெல்லியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்பாடு பார்த்தோம்னா கருவி நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. ஏன்னா இதில் வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கும். விட்டமின் சி வந்துட்டு பார்த்திங்கன்னா
நெல்லிக்காயில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு துளசி வந்துட்டு பாருங்கள், துளசி எதுக்கு வந்துட்டு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இருமலை சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வேம்பு பாருங்கள், வேம்புன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா தோல் நோயை குணப்படுத்துவதற்கு வேம்பு வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் மஞ்சள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பொருளாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3, பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2, 3-1-4-2. 3-1-4-2ங்கிறது இதில் இருக்குன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 57, விச் இஸ் தி நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆப்ஷன் ஏ நீம் ட்ரீ வேப்ப மரம், ஜாக் ட்ரீ, ஆப்ஷன் பி பலாமரம், ஆப்ஷன் சி வந்துட்டு பேனியன் ட்ரீ ஆலமரம், ஆப்ஷன் டி வந்துட்டு மேங்கோ ட்ரீ மாமரம். இந்தியாவின் தேசிய மரம் எதுன்னு பார்த்தோம்னா ஆலமரம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ட் வில் கியூர் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குடல் புண்ணை சரி செய்யக்கூடிய தாவர வகை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லி, ஆப்ஷன் பி வந்துட்டு துளசி, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆலிவ் சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, குடல் புண்ணை சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய தாவர வகை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சோற்று கற்றாழை ஆலிவ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 59, ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்வ் டிசார்டர் நரம்பு நோயா, ஆப்ஷன் பி வந்து ஸ்கின் அலர்ஜி தோல் ஒவ்வாமையா, ஆப்ஷன் சி வந்துட்டு மூட்டு முடக்குவாதமா, ஆப்ஷன் டி வந்துட்டு ஹார்ட் டிசீஸா இதய நோயா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூட்டு முடக்குவாதம் ஜாயிண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60, டேஸ் இஸ் ஏ பயோஃபியூல் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேஸ் ஒரு உயிரி எரிபொருள் தாவரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஜாஸ்மின் மல்லிகை, ஆப்ஷன் பி ஜெட்ரோஃபா காட்டாமணக்கு, ஆப்ஷன் சி ஜூட் சணல், ஆப்ஷன் டி ஜெர்ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜெர்ஃபரா அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா அலங்கார தாவரமாகும். அதே மாதிரி வந்துட்டு மல்லிகையும் வந்துட்டு அழகு தாவரம். ஸோ இது ரெண்டுமே வராது. அடுத்துட்டு பாருங்கள், பயோஃபியூல் பிளான்ட் உயிரி எரிபொருள் எதுன்னா சணல்ன்றதும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காட்டாமணக்கு ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு காட்டாமணக்கு எதனால் உயிரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுதுன்னா இதில் வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் வந்துட்டு கிடையாது. தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் வந்துட்டு இல்லை. சணல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு 7 ஸ்டேட்ஸில் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அசாம், பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா. இந்த மாதிரி வந்துட்டு 7 ஸ்டேட்ஸில் வந்துட்டு இது உற்பத்தி செய்யப்படுது சணல். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஓவரால் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து இதில் மட்டும் 50% உற்பத்தி வந்துட்டு எங்கே செய்யப்படுதுன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு செய்கிறாங்க. இது வரைக்கும் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 61, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்திய விளையாட்டு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்கள் 1982, ஆப்ஷன் பி வந்துட்டு 1983, ஆப்ஷன் சி வந்துட்டு 1984, ஆப்ஷன் பி வந்துட்டு 1985 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1984. கொஸ்டின் நம்பர் 62, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா எவ்ரி இயர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது தேசிய விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் அன்று இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, ஆப்ஷன் பி வந்துட்டு பிப்ரவரி 2, ஆப்ஷன் சி வந்துட்டு ஜூன் 5, ஆப்ஷன் டி வந்துட்டு ஆகஸ்ட் 29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜனவரி 12 அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா நேஷ்னல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நேஷ்னல் யூத் டே எப்போன்னா ஜனவரி 12. பிப்ரவரி 2 ராம்சார் சைட்ஸ் டே. ஜூன் 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அடுத்து ஆகஸ்ட் 29 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
Question number 63. India first won the Olympic gold medal in hockey in which year அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு ஹாக்கியில் இந்தியா முதலில் ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை வென்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1928 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் 1932 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1954 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் 1958 கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1928. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 64. Dronacharya is presented in which sports category அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது எந்த விளையாட்டு பிரிவில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க பிளேயர்ஸ்க்கா, ஆப்ஷன் பி கோச் பயிற்சியாளருக்கா, ஆப்ஷன் சி அம்பையர் நடுவர்களுக்கா, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியா விருது வந்துட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 65. Who was the first Indian woman to win an Olympic medal அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் பெண் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ பிடி உஷா, ஆப்ஷன் பி வந்துட்டு மேரி கோம், ஆப்ஷன் சி வந்துட்டு சைனா நேக்வால், கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கர்ணம் மல்லேஸ்வரி இவங்க வந்துட்டு வெயிட் லிஃப்டர். கர்ணம் மல்லேஸ்வரி இவங்க வந்துட்டு எந்த ஆண்டு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2000ஆம் ஆண்டு. எங்கே நடந்திருக்குன்னா சிட்னியில் வந்துட்டு ஒலிம்பிக் நடந்திருக்கும். இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு வெயிட் லிஃப்டிங்காக வாங்கியிருப்பாங்க. Question number 66. Which team has won the Indian Premier League 2024 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியன் பிரீமியர் லீக் 2024ஐ வென்ற அணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆப்ஷன் சி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 67. India's flag bearers in parade of nations at Paris 24 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் நாடுகளின் அணிவகுப்பில் இந்தியாவின் கொடியை ஏந்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க நீரஜ் சோப்ரா அண்ட் மேரி கோம், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து அண்ட் சரத் கமல், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனா நேக்வால் அண்ட் அபினவ் பிந்த்ரா, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜ்ராங் புனியா அண்ட் வினிஸ் போகத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பிவி சிந்து மற்றும் சரத் கமல் அப்படின்றத கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 68. Which day is observed as World Chess Day every year அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் எந்த நாள் உலக செஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க ஜூலை 19, ஜூலை 20, ஜூலை 21, ஜூலை 22 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஜூலை 20 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 69. Which country won the men's Asian Hockey Champions Trophy 2024 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2024 வென்ற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு இந்தியா, ஆப்ஷன் பி வந்துட்டு சீனா, ஆப்ஷன் பி வந்துட்டு பாகிஸ்தான், ஆப்ஷன் சி டி வந்துட்டு தென்கொரியா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. Question number 70. In 2025, which state will host the Khelo India Youth Games and Para Games அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2025 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு மற்றும் பாரா விளையாட்டுகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி வந்துட்டு பீகார், ஆப்ஷன் டி வந்துட்டு குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பீகார். பீகார் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 71. Which country will host the Cricket World Cup in 2027? 2027 வந்துட்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இலங்கை, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து, ஆப்ஷன் சி வந்துட்டு தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா, ஆப்ஷன் டி வந்துட்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 72. Which city is known as the Mecca of Indian football அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திய கால்பந்தின் மெக்கா என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி வந்துட்டு டெல்லி, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி வந்துட்டு பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கொல்கத்தா. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 73. What is the nickname of India's women national hockey team அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்திய மகளிர் தேசிய ஹாக்கி அணியின் புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ
டைக்ரஸஸ் புலிகள். ஆப்ஷன் பி வந்துட்டு நபவர்ணா. ஆப்ஷன் சி வந்துட்டு கோல்டன் கேர்ள்ஸ் தங்க பெண்கள். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியர்ஸ் வீராங்கனைகள். இந்திய மகளிர் தேசிய காக்கி அணியின் புனைப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நபவர்ணா. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 74. டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பிளேயிங் ஆன் தி பிட்ச் இன் எ ஹாக்கி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாக்கி போட்டியில் ஆடுகளத்தில் விளையாடும் வீரர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி வந்துட்டு 20, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 22. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 75. Who has been appointed as the coach of the senior national women's hockey team அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூத்த தேசிய மகளிர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ PR ஸ்ரீஜேஷ். ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமித் ரோஹிதாஸ். ஆப்ஷன் சி வந்துட்டு ஹரேந்திர சிங். ஆப்ஷன் டி வந்துட்டு ஹர்மன் பரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஹரேந்திர சிங். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 76. Who was the chairman of the Athletes Commission of Wrestling Federation of India அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு தீபக் புனியா. ஆப்ஷன் பி KD ஜாதவ். ஆப்ஷன் சி நரசிங் யாதவ். ஆப்ஷன் டி வந்துட்டு யோகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நரசிங் யாதவ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 77. Cricketer Devan Thomas banned by ICC belongs to which country அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐசிசியால் தடை செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் டெவான் தாமஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. ஆப்ஷன் பி வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் சி வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகள். ஆப்ஷன் டி வந்துட்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மேற்கிந்திய தீவுகள் வெஸ்ட் இண்டீஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 78. David Warner, who recently announced his retirement from international cricket, belongs to which country அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த டேவிட் வார்னியர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் பி சவுத் ஆஃப்ரிக்கா தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் சி வந்துட்டு இங்கிலாந்து. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. டேவிட் வார்னர் அப்படின்றவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 79. Which country won the bronze medal in hockey event at the Paris Olympic 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு இந்தியா. ஆப்ஷன் சி சைனா சீனா. ஆப்ஷன் சி வந்துட்டு ஸ்பெயின். ஆப்ஷன் டி பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற நாடு எதுனா இந்தியா. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 80. Who became the first Indian archer to win gold medal at the 2024 Paris Paralympics அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்திய வில் வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹர்விந்தர் சிங். ஆப்ஷன் பி மணிஷ் நர்வால். ஆப்ஷன் சி வந்துட்டு நிசாத் குமார். ஆப்ஷன் டி வந்துட்டு சுமித் அண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஹர்விந்தர் சிங். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 81. ஆங்கிலம் சொல்லியிருக்கு நிகரான தமிழ் சொல்லறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆர்த்தோகிராஃபி என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க மொழியியல். ஆப்ஷன் பி வந்துட்டு இதழியல். ஆப்ஷன் சி வந்துட்டு எழுத்திலக்கணம். ஆப்ஷன் டி ஒப்பிலக்கணம். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 82. சுரதாவின் இயற்பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் பி வந்துட்டு ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் சி வந்துட்டு ராஜ மார்த்தாண்டன். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சுரதாவின் இயற்பெயர் எதுனா ராசகோபாலன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 83. சொல் பொருள் அறிக. சிற்றில். ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க கற்குகை. ஆப்ஷன் பி வந்துட்டு பெற்றெடுத்த வயிறு. ஆப்ஷன் சி வந்துட்டு சிறுவீடு. ஆப்ஷன் டி வந்துட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சிறுவீடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 84. சொல் பொருள் அறிதல். முன்றில். ஆப்ஷன் ஏ வந்துட்டு சிறுவீடு. ஆப்ஷன் பி திண்ணை வீடு. ஆப்ஷன் சி எல்லைப்புறம்.
ஆப்ஷன் டி வந்துட்டு கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முன்றில் அப்படின்னு சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி திண்ணை வீடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் எவ்வகையான அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமை அணி, ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, ஆப்ஷன் டி இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு 4 அணிகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஓமை அணி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 86. மல்லிகை சூடினாள் என்பது ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர், ஆப்ஷன் பி இடவாகு பெயர், ஆப்ஷன் சி காலவாகு பெயர், ஆப்ஷன் டி சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆகு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 87. பொங்கல் உண்டான் என்பது எவ்வகையான ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு தொழிலாகு பெயர், ஆப்ஷன் பி வந்துட்டு பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி வந்துட்டு சினையாகு பெயர், ஆப்ஷன் டி வந்துட்டு காலவாகு பெயர். இதில் வந்துட்டு பொங்கல் உண்டான் அப்படின்றது ஆப்ஷன் ஏ தொழிலாகு பெயர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88. பின் வருவனவற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விறுவிறு, கலகல, மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்துட்டு ஆகியன டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடுக்கு தொடர், ஆப்ஷன் பி இரட்டை கிளவி, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா விறுவிறு, கலகல, மலை அப்படின்றது இரட்டை கிளவிகள். இது வந்துட்டு பிரித்தால் இந்த 2 சொற்களை வந்துட்டு பிரித்தோம்னா பொருள் தராது. கொஸ்டின் நம்பர் 89. சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தால் பொருள் தருவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா பொருள் தராதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பொருள் தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு தொடரா ஆர் இரட்டை கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் சரியான குறியீட்டினை தேர்வு செய்க. அடுக்கு தொடர் அப்படின்றது பிரித்து பார்த்தால் பொருள் தருவது, இரட்டை கிளவி அப்படின்றது வந்து பிரித்து பார்த்தால் பொருள் தராதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 மட்டும் சரியானது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும். கொஸ்டின் நம்பர் 90. பொறுத்துக. நே அப்படின்றது என்னன்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்து கூ அப்படின்றது பூமி, வை என்றது புல், தூ அப்படின்றது உன். அப்போ 3142 3142 இதில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ டெஸ்ட் நம்பர் 6 கான்வாய் டெஸ்ட் நம்பர் 6க்கான சயின்ஸ், ஜிகேயில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸு மற்றும் தமிழ் இந்த 3 ஏரியாவிலேருந்து கொஸ்டின் டிஸ்கஷன் வந்துட்டு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கான பார்ட்கான வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.